ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன ரொட்டீன்னா நாம் கடைக்கு போயிட்டு கடையெல்லாம் என்னென்ன வேலை செய்யணும்னு பார்க்குறோம். லாவண்யா வந்து வீட்டில் வேலை இருக்குது, துணிலாம் நிறையா இருக்கா துவைச்சிட்டு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா வந்து கடையில் வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் கடைக்கு கூப்பிட்டு போவேன். இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆனால் வீட்டில் நிறைய வேலை எப்போ வேறு வீட்டில் சும்மா தானே ரெஸ்ட்டுடு அப்படிமா. லாவண்யாக்கு ஒரே ஜாலிங்க, கடைக்கு வரல இங்கே வீட்லேயே விட்டு வரணுது ஜாலி தானே. எனக்கு ஜாலி என்ன வீட்டில எல்லாம் நீ பார்த்துக்கிட்டா கூட நான் போய் கடை தான் சொல்லிடுறாங்க. வீட்டில எல்லாம் நான் பார்த்துக்கிட்டா கடைக்கு இறங்கி போயிடுவாங்களாம், கடை ஜாலியாக இருக்குதான். ஆமாம், நான் டக்குன்னு கிளம்பி காலையில் நேரமாக போயிடுது, இல்லைன்னா துணி தைக்கி விட்டுருவாங்க. நான் கிளம்பி வந்தேன். ஆமாம், அதனால் அதுக்கு மேலே முன்னாடியே கிளம்பிட்டேன். ஓகேங்க. நம்ம மாதுளஞ்செடியெல்லாம் காய் வச்சிருச்சு போல நிறைய. நிறைய காய் இருக்குது. அது கூட யாரோ இது பண்ணி பார்த்துருக்குறாங்க பேர் பிஞ்ச பெருகி பார்த்துருக்காங்க. பெரிய காய் பெரிய காய் அது யாரோ இது பண்ணி பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு காய் நிறைய வச்சிருக்கு இந்த டைம் பிஞ்சு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போன டைம் பூவெல்லாம் கொட்டிருச்சு, ஃபுல்லாக காயெல்லாம் வச்சிருக்கு. அடுத்த டைம் சீத்தா செடியும் வச்சிருவோம். மலை சீத்தா தானே அது. அந்த இது விட்டுருந்தா அதுவும் இப்போ காய் வச்சிருக்கோம். மல்லிகை பூச்செடி எவ்வளோ பூ வச்சிருக்கு, முடியவே போகுது. நாங்கள் இப்போ தான் இது பண்ணுறோம். பூ இல்லை எவ்வளோ பூ வச்சது தானே, இது 2வது டைம் பூ வச்சிருக்கு. அதனால தென்னை மரம்லாம் பாருங்கள், மாடு கட்டி எல்லாம் பிஞ்சிருச்சு. நல்லா வந்துட்டு இருந்துச்சு. க்ளோஸில் காட்டுறாருங்க, அழகாக குறுத்து விட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் கடைக்கு போகிற டைமில் இப்படி மாடு கட்டிடுறாங்க. அங்கே இருக்கிறது காணும், செடியவே காணும். 3-4 இதுலேயும் இங்கே நின்றுட்டுருக்காரு பாருங்க. தண்ணி விடணும், அதனால் அதெல்லாம் கொட்டி போச்சு. நம்ம வளர்த்துற கோழிலாம் நம்ம கிடையாது, இது நம்மளதே கிடையாது. ஆமாம், மற்றவங்க கோழியில் நம்ம வீட்டுக்கிட்டு இருக்குது. நாம் ஒன்று வளர்த்துனா மட்டும் வேற எங்கிட்டு ஓடி போயிடுது. இந்த வாரம் சண்டேக்கு எது பிடிக்கலாம்? 3மே போடுறோம். 3மேவா? ஒன்று கிரேவி, ஒன்று குழம்பு, ஒன்று தந்தூரி. ஓகே, கிளம்பிட்டாரு சின்ராசு. கிளம்பியாச்சா? ஓகேங்க, கிளம்பியாச்சுங்க. கடைக்கு போயிட்டு போவோம். கடைக்கு வந்தாச்சுங்க. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். அதாவது முதல்ல சாமி லைட் போட்டுப்போம். போட்டதும் ஒரு லைட்டு, கடை லைட் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்க, கடையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல பாஸ் சேர் க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா பாஸ் வீட்டில் இருக்காங்க, வந்தாங்களா பேசுவாங்க. வதையிடுவோம். வதறிட்டு இதை ஃபுல்லாக கடை ஃபுல்லாகவே ஒரு கூட்டிடணும். கூட்டி முடிச்சிட்டோமா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு ஆரம்பிக்கலாங்க. இங்கே எடுக்கணுமே பெருக்கிறது வெளியில் வச்சு தான் இது. இந்த ஸ்பாஞ்சில் வந்து அப்படியே லைட்டாக டஸ்ட் இருந்தால் அப்படியே க்ளீன் பண்ணிடலாங்க. நல்லா இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. வேறு அந்த மாதிரி துணி இந்த மாதிரி இருந்தால் அதில் க்ளீன் பண்ண முடியாது. இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இப்போ நம்ம பெருக்கிடுவோம். தினமும் பெருக்கலாம் சரியான ஒப்பம் வந்துடுங்க.
நம்ம வந்து கற்பூரத்தை சாமி காட்டியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கடையில் ஒவ்வொரு மூலையிலையும் காட்டிடுவோம். பேட் வைப்ரேஷனாக கூட போயிடும். நம்மளால் ஒவ்வொரு மூலையிலையும் காட்டிடுவோம். ஓகே, ஹாய்ங்க. கடையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டோம். மேலே நம்ம வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி நம்ம உட்கார வேண்டியதான். நம்ம சேல்ஸை பார்ப்போம். முடிச்சாச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கு, ஒரு டீ சாப்பிட்றலாம். அங்கே போகலாம். டீ கடை தூரமாலாம் இல்லை, அந்த லாஸ்ட்டில் தான் இருக்குது பாருங்கள். நம்ம கேரளா டீ பேக்கரி போய் நம்ம டீ சாப்பிடலாம். நம்ம ஆள் உட்காந்துக்கிறார் உள்ள. தலைவரா ராய் சொல்லு, ஒரு டீ. டீ கொடுத்தா பண்ணோட தான் போல நீ வா. எனக்கு டீ தர மாட்டாராம். இது வந்து மூளை எங்கே தான் வீடியோ கால் நினச்சி பேசிக்கிறாரு. வீடியோ மூளை இருக்க பொண்டாட்டி மூளை எங்கே தான். இது வீடியோ கால் கிடையாதுங்க, யூடியூப் சேனலு. ஒரு டீ எங்கே போயிட்டா? ஒரு டீடா, ஒரு டீ. உனக்கு ஆட்டாத விட மாட்டேன். மூஞ்சி மூடிட்டாங்க. ஒரு டீ டீ. இவர் தான் ஓனர்னு சொல்லிட்டுக்கிறான். பொய்யே சொல்லிட்டுக்கிறான். நீ தான் ஓனர் ஆகிரு போட்டுட்டுற. இது நல்லா சூர்யா சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் டீடா, நல்லா கழுவி போடுறா. அது என்னன்னு தெரியல, டீ குடிக்க வந்துட்டாவே ஒரு ஜாலியாகி போயிடுது மைண்டு. நம்ம கடை அந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்க. நம்ம ஸ்கூட்டி நிட்டுக்கு வேறு. நல்லா ஸ்ட்ராங்காக போகிறாடே. ஆமாம் 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 ஆமாம். தலைவர் அங்கே போய் பண்ணிட்டாரு. தலை என்ன தலைவர் ஒரே ஜாலியா? ஆள் நீ ஹீரோ மாதிரி ஆயிட்டா பாருங்க. வேறு லெவலு. மலையாள ஹீரோ மம்டி மாதிரி. ரெடிங்க ரெடிங்க. ஒரு ஸ்லிப் அப்படியே சாப்பிடும். வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பிரேக் எடுத்தால் வேறு மாதிரி இருக்குங்க. அதுவும் பேக்கரி பக்கத்துலேயே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டு சூப்பராக போச்சு. கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா நம்ம டீ சாப்பிட வந்துடுவோம். சுடுப்பா. டீ சாப்பிட்டியா டீயே? ஓகே ஓகே பாய். அப்புறம் வந்து தரேன். நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஈவினிங் கொடுத்துடலாம். அதனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். நம்ம கடைக்கு போயிடுவோம். ஏன்னா கஸ்டமர் திடீர்னு வந்துட்டாங்களா ரொம்ப போயிருங்க. நம்ம கடைக்கு வந்தாச்சுங்க டீ எடுத்துகிட்டு. ஆனால் நம்ம கடையில் உட்காந்து டீ சாப்பிட்ற சுகமே தனி தான். பிஸ்கெட் ஒன்று எடுத்துப்போம். ஒரு பிஸ்கெட் மஜா பண்ணலாங்களே. வாங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். வேறு லெவல். இந்த பேசிக் வீடியோவில் விளாக் தான். ஓகேங்களா, செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். இந்தாண்டு வந்து முள்ளங்கி சட்னி. இது குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இது அரைக்கணும். ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். அவ்வளோதான். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சு சாப்பாடு செஞ்சாச்சு. இட்லி, இது முள்ளங்கி சட்னி, எக் குழம்பு. ஒரே கசப்பாக இது. பாகத்தான் போடல, என்ன போட்டேன்னு தெரியல, கசக்குது. இதில் இட்லி இருக்குது, வந்து வெட்டி பார்ப்போம். ரெடியாக இன்னும் வரவே இல்லை. நாம் சாப்பிட்றலாம். 2 இட்லி, கொஞ்சமாக முள்ளங்கி சட்னி, எக் கிரேவி. கசக்கு தானே. ஓகே, போட்டுட்டு பார்ப்போம். அவ்வளோதான், ரெடி. சாப்பிடலாம். டைம் எத்தனை ஆகுது? டைம் வந்து காட்டு. நீ 12 ஆகுது. காட்டு. எத்தனை மணிக்கு கிளம்புனேன்னு? 9 மணிக்கு கிளம்புனேன். சரி போகலாம். உனக்குலாம் இன்றைக்கி சோறே கிடையாது. ஒரே கடையில் போய் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். காலையில் சாப்பாட்டுக்கு வந்துட்டேங்க கடையிலேருந்து.
ஒரு வேலையே வெளியில் போயிட்டேன், அதனால் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. அதனால் காலையில் கறங்குறாங்க. என்ன பறிச்சிட்டுக்கிற? மல்லிகைப்பூ நிறைய பூத்துருக்குங்க. இன்றைக்கி கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குங்க, பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, போகலாமா? இவ்வளோ பூ பாருங்க, குட்டியோண்டு செடி தான். செடி சின்னது, பூ இவ்வளோ பூ. கிரும்பு வீட்டிலேருந்து இருக்கும்ல அந்த செடி. ஓகே, கடைக்கு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். உனக்கு தான் சட்னியை பிடிக்காது, அதில் குழம்பு இருக்கும் அடியில். எங்கே பிளேட்டுங்க? எனக்கு என்ன தெரியும், அது அங்கே இருக்குது. உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கொசரம் தான் நீ எடுத்து வந்து வச்சுக்கிட்ட. கழிவுவேன். டம்ளர் ஒரு வாரம் ஆகுது நீ இதை எடுத்துகிட்டு போகிறோம் விளக்குறதுக்கு, வீடியோ எடுக்கிறேன்னு. கேட்டால் குப்பையை க்ளீன் பண்ணோமா குப்பையாக உழுவுது. பிஸ்கெட் காலையில் டீ சாப்பிடுது. அதாவது டஸ்ட்பினில் போடணுங்கிறதுலாம் இல்லை. முட்டை குழம்பு லைட்டாக பிடிக்குது. புளிக்குதா? இது செம்மையாக இருக்குது. இது என்ன சட்னி? கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னியா? முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி சட்னியா? முட்டை குழம்பு முடியா பிடிக்குது. முட்டை குழம்பு உனக்கு பிடிக்குது, எனக்கு கசக்குது. கசக்குதா? பிடிக்குதா? பிடிக்கிற மாதிரி இருக்குது. கசப்பாக இருந்துச்சு நான் சாப்பிடக்குள்ள, என்னன்னே தெரிலன்னு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா அது புளிக்குது. புளிப்பு கசப்பு சேர்ந்து வருது. இப்போ எதனால் கசந்து இருக்கும்? அதான் தெரியல, எப்பயும் போல தான் வச்சேன். பணக்கானா புளிக்குதுங்கிற. பாயசத்துக்கு போட்டுட்டியா? போட்டு விட வேண்டியதான். 12 மணி வீட்டுக்கு வர. ஃபோன் எதுக்கு உனக்குலாம்? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதுக்கு தானே. நான் வச்சு என்ன பண்ணுறேன்? சாப்பிட்டு முடி. கொஞ்சம் மயக்கலாம் வர மாதிரி இருக்குது. யாருக்கு வரும்? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். கலந்துட்ருக்கணும், பாவம் பார்த்துட்டுருக்குறேன். 6 மணி நேரம் தான் தெரியும். 6 மணி நேரம் ஆச்சு. ஏன்டா அப்படி பண்ணுற? நான் 6 மணி நேரம் கழிச்சு காலையில் சாப்பாடு இப்போ சாப்பிட்டுக்கிறோம் உட்காந்து இட்லி. உண்மையாலும் விஷம் கலந்துருப்பேன்னு அந்த குழம்பு சாப்பிடவே இல்லை பாருங்க, ஃபுல்லு தான் அப்படியே வச்சிருந்தான். ஏங்க ஃபுல் காரங்க பாருங்க, சாக்லேட்டு. ஓஹோ, சாக்லேட்டுங்கிற அளவுக்கு நிலைமை போயிருங்க. கோல்டு டின்னர் ஒரு லிட்டர் முழுத்தாங்க தட்டிங்குது. ஓகே, காலி காலி கொடுத்து தான் அப்படி மேலே வச்சிடணும். ஹாய்ங்க, நம்ம இப்போ கிளம்பிட்டோம். மரச்சக்காயில் காலி ஆகிடுச்சுங்க கடைக்கு. அதை போய் வாங்க தான் போகிறோம், போய் வாங்கிட்டு பார்க்கலாம். மரச்சக்கன்று வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பாவே 1 லிட்டரில் எத்தனை இருக்குது? 1 லிட்டரில் 5. 6 லிட்டரில் சும்மா சொன்னாங்க. 1 லிட்டரில் 3, 1/2 லிட்டர் 2. அந்தானுங்கிறதுண்ணா இது வந்து தேங்காய் எண்ணெய். இது வரைக்கும் இன்னும் போகல. தேங்காய் எண்ணெய் போக மாட்டேங்குது. செக்கெண்ணெய் கூட கழியாது. வேலை இந்த ஜில் கிளைமேட்டுக்கு என்ன பண்ணிட்டுக்கிற? ஜூஸா? அழகமாக டீ தான் குடிப்பாங்க, ஜில்லுன்னு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக கடைக்கு கத்தி ஒன்று இருக்கணும். வச்சிடலாம். கருப்பு கலர் ஜூஸா? இது வந்து ஜீரணம் வருது. என்னால் வீட்டுக்கு வந்து தான் யூனிஃபார்ம் மாற்றிட்டேன். சந்தானம் சொல்கிற மாதிரி அந்த அழுக்கு நைட்டி போட்டு கூட்டு வாங்கம்மா, அப்படிதான் இது. ஏன்னா நான் சட்டுப்படாத இருக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இன்னையோட டே ரொட்டீன் முடிஞ்சது. சாப்பிட்டோங்க, வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டோம். ஆமாங்க, இட்லி இருந்துச்சு சாப்பிட்டோம். அப்புறம் மாம்பழம் ஒரு 1/2 கிலோ வாங்கினோம். அந்த மாம்பழத்தை இப்போ கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி 2 நாளாகவே மறந்துட்டோம், கொஞ்சம் பிஸியில். அதனால் இன்னைக்கு சாப்பிட்றோம். ஆமாம்,
அதனால அந்த டென்ஷன்ல நாம இருக்க முடியாது. ஜூஸ் போடலாம்னு நினைச்சேன். ஓகே ஓகே ஓகேங்க, சாப்பிட்டு தூங்கலாம். இனிப்பா தான் இருக்குது. இனிப்பாக தான் இருக்குது மாம்பழம். 80 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அது. 80 ரூபாய் அரை கிலோ. ம் ஓகேங்க, பாய்ங்க. ஓகே பாய். டோன்ட் லைக் வீடியோ முடிச்சிடலாங்க. ஓகே. வெள்ளரிக்கா என்னைக்கு வாங்குது? இந்த வெள்ளரிக்கா ஒரு 2 வாரமா எங்க டிராவல் பண்ணுது. கடைக்கு வருது, ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருது. கடைக்கு போகுது, ரிட்டர்ன் கடைக்கு வீட்டுக்கு போகுது. இது அவரோடது. சாப்பிடவே இல்லை. நான் எப்போ சாப்பிட்டு முடிச்சு எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு நான் சாப்பிட்றேன். கழிவு தான் டெய்லி சொல்கிறேன். இன்னைக்கு ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இட்லி கம்மியாக தானே சாப்பிட்டேன், அதனால ஃப்ரூட் எடுத்துக்கிறேன் நிறையா. ஆமாம், குழம்பு நல்லாவே இல்லைங்க. ஓகேங்க, பாய்ங்க.